இருட்டில் பீச்சுங்க. நைட்டு ஃபுல்லாக செம இருட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே ஒரே பார்ட்டிஸ் தான். பார்த்தீங்களா, ஃபுல்லாக பார்ட்டி தான். அதுவும் அங்கே என்ன டிஜே போட்டு கொளுத்தி அடிச்சுட்டு இருக்காங்க. அங்கே தெரியுதுங்களா, செம்மையாக டிஜேயோட டேங்கப்பா செம்மையாக இருக்காங்க. யோ நைட்லேயும் ஃபோட்டோ எடுக்க சாவடிக்க சொல்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்க சொல்லி சாவடிக்கிறாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் பார்க்கலான்ட்டு இருந்தோங்க. அப்புறம் டைம் ஆச்சு, ஒரு 7 மணிக்காட்ட அங்கே பஸ்ஸுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம்மா. ஸோ அதனால் போயிருந்துச்சு. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். இத்தனை இப்போ பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். என்ன ப்ரோ, டாய்ஸா வாங்கலாமா? நம்ம மறுபடியும் அந்த பீச்சில் போய் பார்க்கலாமா? நான் ஒரே பீச்சில் போய் பார்த்து இருக்குது ஐஸ். பார்த்தீங்களா, இப்போ நல்லா இருக்குல்ல, இந்த சூப்பராக இருக்குங்க சிலைகள். இப்போ நம்ம சிவன் அவர்கள் இருக்கிறாரு, அருமையாக இருக்கிறாப்புல. கைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எல்லாமே ஒர்க்கில் எல்லாமே அங்கங்கே பசங்க ரூமுக்கெல்லாம் போய் ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து ரூம் கடைசியாக தூங்குறதுக்கு வந்தாச்சு. ஏன்னா காலையில் 8 மணிக்கு டிஃபனு, 9 மணிக்கு மதியம் பஸ்ஸு இருக்குது, சாப்பாடு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு தான் கொஞ்சம் அதிகமான விசிட்டிங் இருக்கும். இன்றைக்கி நம்ம மத்தியானம் தானே இங்கே ரீச் ஆனோம். மத்தியானம் ரீச் ஆனதுக்கு வந்து சாப்பிட்டு பீச்சுக்கு போயிட்டு பார்த்துட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்தாச்சு. ஆனால் உண்மையாக நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு வைப் பண்ணுறதுக்கு இந்த டிஜே அந்த ஒரு சரௌண்டிங்கே வந்து வைப்பாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் வரலாம். முக்கியமாக பேச்சுலராக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கோவா. ஸோ அதுதான் பேச்சுலருக்கு நல்லா என்ஜாய் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணுற இடம் கோவா. நல்லா ஃபன் பண்ணி நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ சொல்கிறதே புரிஞ்சுருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஓகே குட் நைட். இன்னைக்கு அடுத்த நாள் நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, பை.